இன்னைக்கு சம்பவம் உறுதின்னு மட்டும் நம்மளுக்கு நல்ல தெளிவா தெரியுது. ஓகே ரைட். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் என்எல்டி ஹோஸ்ட். இது உங்கள் என்எல்டி கேமிங் ஜோன். யாரா புதுசா பாக்குறீங்களா இருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என சொல்ல வேண்டியதுங்கிற செய்ய வேண்டியது உங்க கடமை. ஓகேங்களா? சோ இன்னைக்கு வந்து கார்காலன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தோட அந்த சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்களே, ஸோ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே இப்போ நம்ம கிட்ட அட்டாக் பண்ண வந்திருக்கிறானுங்க. ஐ மீன் இந்த ஹை ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த லூசு பாய்பிள்ளைங்க நம்ம கிட்ட சண்டைக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ சண்டைக்கு வந்து நம்ம சஞ்சிங் சும்மா விடுவாரா? ஸோ சாத்திர அவனுக்கு போய் திருவிக்கிட்டு விழுந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆக்ஷன் பிளாக் நடுவில் தான் நீ லெவல் 66 வந்தாதான், ஐ மீன் 666, ஐ மீன் அது வந்தாதான் உன்னால நான் என்ன சொல்றேன், அடுத்த நீ கேம் பிளேக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லவும், ஸோ ஒரு வாரமா முக்கி லெவலப் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு 2 லைவ் போட்டு அதுன்னு நான் லெவலப் எப்படி பண்றேன்னு காமிச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு கார்காலன் அப்படின்னு சொல்ல போற தரிசனம் கிடைக்க போகுது. ஐ மீன் சஞ்சிங் வந்து போட்டு குத்தல அவன் அடி வாங்குற தரிசனத்தை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அவன் கதற தரிசனம், அடி வாங்குற தரிசனம் அடுத்த வீடியோல. இந்த தரிசனம் என்ன தரிசனம்னா, இந்த ஆட்களை போட்டு மிதிக்கிறோம்ல, அதை பார்த்து அவன் பயப்படுற அந்த சீன் வந்து இதுல பக்காவா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜஸ்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சுட்டு முன்னேறி போகலாம். ஓகேவா? ஸோ ஓகே, கேம் பிளே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இப்போ பார்ப்போமா? ஓகே ரைட். சும்மா சக்கையா எல்லாத்துக்கும் அடி வந்துட்டு இருக்கு. இவன் யாருங்க கோமாளி ஓடி வந்துட்டு இருக்கிறான்? இவன் பின்னாடி இருக்கிறான்டா. டே அப்படி நல்லா அடாடா என்னங்க இந்த தாக்குறான். ஓகே, என்ன மேல தான் ஆட்டை சூடு பிடிக்க போகுது. ஸோ சூடு பிடிக்கிறதுல நம்ம கொஞ்சம் குளிரை சேர்த்தி விடுவோம். ஓட்டோட இந்த பவர் இப்படி அழுத்தி பிடிச்சா இவ்வளோ வெட்டு விழுவுங்கிறது எனக்கு லைவ் இருக்கும்போது தான் நான் சொல்ல போனால் எனக்கு தெரியும், உண்மையாலுமே தெரியும். ஸோ சொன்னவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே ரைட். வீடியோ நம்ம என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போனால் அவனுக்கு எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டினா தான் அடுத்த பயங்கரமான சீன்ஸ்லாம் டக்குன்னு வரும். ஸோ நம்ம டக்குன்னு டார்ச் பண்ணி அவனுங்களை முடிச்சு விட்ருவோம். அவ்வளோதான். இவங்காலி. அடுத்தது யாரு? நீ யாரா? பாஸா? வா, உன் ஹெல்மெட்டை தலையில கழட்டி உன் மண்டையிலேயே போட்டு தாக்குறான். வா, அவ்வளோதாங்க முடிச்சு. என்னங்க 1க்கு 2 வரானுங்க? அடப்பாவி பிள்ளைங்களா, இருங்கடா இவங்க 2 பேரும் ஐஸ் பண்ணி. சரிங்க, சரியா போச்சு. அடிக்கவும் விட மாட்டேங்கிறானுங்க. சரி ரைட்டு, பொறுமையாரு வாரம் ஒவ்வொருத்தனையும் முடிக்கிறேன். அவ்வளோதான். இவனுக்கு ஒரு அடியை போட்டு விட்டோம். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், டார்ஜ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீடா. அவ்வளோதான். சல்லுன்னு முடிச்சு விட்றதான். அவ்வளோதான். ஒரே சமயத்தில் 2 பேர்த்த எப்பட்றா? அவ்வளோதாங்க. ஒருத்தனை பிரேக் பண்ணி விட்டுறலாம். ஒவ்வொருத்தனை பிரேக் பண்ணி விட்டு அட்டாக் பண்ணி விட்டுருவோம். சரி, அடி விழுந்துருச்சு. ஓகே இப்போ இருங்க. அவ்வளோதாங்க, இருங்க. ஐஸ் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளோதான். இவங்காலி. அடுத்தது யாரு? இருங்க. அவ்வளோதாங்க. பிரேக்கேஜ் பண்ணி விட்டுருவாங்க. இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் உனக்கு பிரேக்கேஜ் ஆயிரும். ஆஹா, காற்றுல பறக்க விட்றானுங்களே. இந்தாட அடிச்சா அந்தாட பறக்க விட்றான். ஓகே. ஸ்பெஷல் அட்டாக் வந்து நம்ம கொஞ்சம் சேமித்து அட்டாக் பண்ணுவோம். ஓகே. இவங்காலி. நெக்ஸ்ட் யாரு? நீயாடா? அவனை பிரேக் பண்ணி அடிக்கிட்டா? இல்லை வேணாம், பிரேக் பண்ணி அடிக்கிற அளவுக்குலாம் இது இல்லை. பிரேக் பண்ணி அடிக்கலாம். இருங்க. அவ்வளோதாங்க, பிரேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அல்டிமேட் அட்டாக் யூஸ் பண்ணி விடுவோம். அவ்வளோதான். இவங்க அதையும் ஈஸியாக முடிஞ்சிச்சு. என்னடா தலைவா, எங்கேருந்து வரீங்க? கவைட்டையிலேருந்து வாட்டமாக வராரு. சரி, என்ன பண்ணாருன்னு நம்ம கேட்கக்கூடாது. அது என்ன கத்தி எடுத்து நம்ம வாயில் வச்சு விட்ருவாரு. ஓகே, இவனையும் முடிச்சாச்சு. ஐ மீன் இந்த ஸ்டேஜ் முடிச்சாச்சு. ஸ்டோரியும் வருது. ஸோ இங்கே இருக்கிற மான்சஸ் எல்லாமே போத்துன்னு கீழே விழுவுது. ஏன் விழுவுது, எதுக்கு விழுவுதுன்னு இவங்களுக்கே தெரியல. ஐ மீன் இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியல. இவங்களை அட்டாக் பண்ண வந்துச்சு, டக்குன்னு செத்து போயிடுச்சு. ஸோ அதுதான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா சஞ்சிங்கும் அவ்வளோ மின்னல் வேகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே டக்குன்னு முடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ இவங்களுக்கே இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாம அடுத்த கட்டமாக என்ன முடிவு எடுக்கிறாங்களா? சரி, நடந்தது ஏதோ நடந்துருச்சு, தப்பிச்சிட்டோம், எப்படியாவது இந்த இடத்த விட்டு போகணும் அப்படிங்கிற அந்த முடிவையும் தெளிவா ஆணிவேதான் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பயத்துல இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல எப்படி ஏற்பட்ட மான்ஸ்டர்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற அந்த புதிரிலும் எல்லாருமே இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கிற லீடரும் சரி நம்மளோட முடிவு என்னன்னா வெளியே போறது தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் பயங்கர பயத்திலும் இருக்கிறாங்க. ஏன்னா இங்க இருக்கிற ஆட்கள் அப்பேற்பட்ட ஆட்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ ஓகே ரைட். இப்போ வந்து நம்ம வெளியே போகலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் சஞ்சிங் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஸோ எத்தனையோ கேட்ஸ்குள்ள போயிட்டு வந்த இந்த ஸ்ட்ரைக் ஸ்குவாட் வந்து பயப்படுறாங்களா இந்த மாஸ்டரை பாட்டு? ஏன்னா நம்ம தலைவனுக்கு பயம் இல்லை, ஏன்னா டக்குன்னு முடிச்சு விட்டான். பட் இவங்க ஏன் பயப்படுற அளவுக்கு இது ஹை லெவல் மான்ஸ்டரா இருந்திருக்கா அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. ஏன்னா ஒரு சண்டை போட்டு இது தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இவரு பவருக்கு வந்து இந்த மான்ஸ்டர் ஒரு ஈடே கிடையாது. சும்மா அப்படி சுண்டிட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்க வெளியே போகலாம் அப்படின்னு பார்த்தா அலாட்டுன்னு சொல்லி முன்னாடி ஒரு பெரிய பேரியர் வந்திருக்கு. குறுக்கல இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி இந்த பேரியர் வந்த உடனே இந்த பேரியர் பார்த்து சங் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு ஸ்ட்ராங்கான மானா கொண்ட ஒரு பேரியரா அப்படின்னு பார்க்க
இதெல்லாம் என்ன ஜுஜூபி அப்படின்னு பாப்பா மந்திரத்தை வச்சு மந்திரம் பண்ணான்னு பார்த்தா வாய் வந்து பொழுக்குன்னு ரத்தம் தான் பொழிச்சுக்கிட்டு வெளியே வருது. ஐ மீன் பொழிச்சுன்னு வெளியே வருது. ஓகேங்களா. ஸோ ரத்தம் வரவும் என்ன சொல்றது, என்னடா பின்னாடி சத்தம்னு திரும்பி பார்த்தா ஒரே சவுப்பு கண்கள் உங்களுக்கு நோக்கிட்டு இருக்கு. ஸோ நோக்கிட்டு இருக்கிற கண்கள் யாருன்னு பார்த்தா பெரிய உருவம் கொண்ட அந்த ஹை ஹாக்ஸ்ன்னு சொல்ல போற அந்த மான்ஸ்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ வந்து என்னடா சைட் அடிக்கிற மாதிரி வெறப்பா பார்க்குற அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் கண்ணுக்கு பார்க்குறாங்க. ஸோ டக்குன்னு பேச ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்ன சைட் அடிக்க மாட்டேன்னு தெரியும் நினச்சியா, வாயில் நல்லா எனக்கு பேசவும் தெரியும் அப்படின்னு. நான் தான் கார்காலன், நான் வந்து உன்னை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு ஸ்லோ மோஷன் வாய்ஸில் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே என்னடா நடக்குது, என்ன பேசுது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தலைவன் இப்போதான் ஒரு மாசான டைலாக் சொல்கிறான். ஒன்று என் பின்னாடி வரையா இல்லை என் பின்னாடி இருக்கிற ஆட்களை விட்டு ஒன்று சாவடிக்கவா அப்படிங்கிற அளவுக்கு தலைவன் பஞ்செல்லாம் சதற விட, ஸோ நீ பஞ்சை ஒன்று சதற விடாத, நான் பின்னாடியே வந்துக்கிறேன்டா ராசா அப்படின்னு பயத்தில் என்ன பண்ணுற முடிவு. ஐ மீன் இங்கே இருக்கிற உயிர்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த லீடரோட பொறுப்பும் மற்றவங்களோட பயத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு கொஞ்சம் நேரம் பின்னாடி போய் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். ஸோ இவங்களோட மெயின் டார்கெட் என்னன்னா இந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும், இங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கணும். அது எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சஞ்சிங் கிட்ட எப்படியாவது வெளியே தப்பிச்சு போய் வெளியே இருக்கிற ஒரு நல்ல ஸ்குவாடை கூட்டிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணு, நான் உன்னை வந்து என்ன சொல்றது காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் இங்க என்ன நடக்க போகுதுங்கிறது நம்மளுக்கு நல்லா தெளிவா தெரியும். ஸோ பார்க்கலாம் அடுத்தது என்ன நடக்குதுன்னு. ஓகேங்களா. ஓகே ரைட். ஸோ இடமே எரிக்குளம்பால சூழ்ந்தப்பட்ட இடத்துல பயங்கரமான மான்சர்ஸ். அந்த சொன்ன ஒருத்தனை பார்த்தாலே நம்மளுக்கு அப்படி கவி கலங்கும். ஆனா இங்க ஒரு ஊரே இருக்குன்னா எப்படி இருக்கும் பார்த்துக்குவாங்க. ஸோ கார்காலம் வாங்கடா பூச்சி பாய் பிள்ளைங்களா அப்படின்னு நம்மள வெல்கம் மை டியர் ஹியூமன்ஸ் அப்படின்னு அழகா கூப்பிட, ஸோ எல்லாருமே பயத்துல உறைஞ்சு போய் சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்க இருக்கிற ஆட்கள் எல்லாருமே பயத்துல இருக்க, எதுக்காக ஹியூமன்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கிறீங்க, மனிதர்களையே கொல்றீங்க அப்படின்னு கேட்க, சும்மா ஃபன்னு லொலாய் சும்மா ஜாலிக்குங்க அப்படின்னு சொல்ல, என்னது ஜஸ்ட் ஒரு ஃபன்னா ஒரு காமெடிக்காகவா, என்ன ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக எங்களை கொல்றீங்களா அப்படின்னு ஆச்சரியத்துல உரைய, சும்மா டஞ்சனுக்குள்ள இருந்தே போர் அடிக்குது. உங்களை மாதிரி மனச பையனுங்க அப்பப்போ வருவாங்க, அவங்கள ஒவ்வொருத்தரா கொள்றது உங்களுக்கு அப்படியே என்டர்டைன்மெண்டா இருக்குன்னா பாத்துக்கோங்களே அப்படின்னு நம்ம கார்காலம், ஐ மீன் லீடர் ஆஃப் கார்காலம் வந்து சொல்றாரு. ஓகேங்களா. ஸோ ஏன் இப்படி எதுக்காக அப்படின்னு இவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கெஞ்சிங்க பாக்குறாரு. பட் வேலைக்கு ஆகல. ஆனா நவ் சார்ஜ் அப்படின்னு சொல்ல பின்னாடிக்கிறவன் ஒருத்தன் கூட வரல. இவன் மட்டும் வீராப்பா போவ தலைவன் சுண்டு வரல, அவனை சுண்டி அடிக்கவும், ஐ மீன் ஆள் காட்டி வரலுது. ஸோ போடா பூல் அப்படின்னு இங்க ஒரு அடி அடிக்க, கீழே அடிச்சதும் பார்த்தா மேல ஒரு அடி அடிக்க, ஸோ டக்குன்னு கீழே போட்டு அடிக்க, எல்லாருமே என்ன பண்றது தெரியாம சஞ்சிங் டக்குன்னு வந்து தலைவனை பிடிச்சிட்டாரு. ஸோ என் முன்னாடி அநியாயம் நினைச்சேன் தாங்க முடியாதுடா குமார் அப்படின்னு தலைவன் வந்து காப்பாத்த, ஸோ இனிமேல் நான் பாத்துக்கிறேன், ஸோ இந்த பொறுப்பை என்கிட்ட விடுங்க அப்படின்னு சொல்ல, எல்லாருமே ஹெல்ப்லெஸ்ஸா இப்ப இருக்கிறீங்க, ஸோ நான் தான் இனிமேல் காப்பாற்றணுங்கள அப்படின்னு சொல்ல, லீடரும் இது உங்ககிட்ட விடுற அப்படின்னு தலைவன் முக்கி சொல்லி முடிச்சு விட்டான். ஸோ இப்ப எல்லாத்துக்குமே முக்க விட போறாரு, ஐ மீன் கதற விட போறாரு கார்காலம் முதற்கொண்டு. ஓகேங்களா. ஸோ வாரம் ஆரம்பிக்குது. ஓகே ரைட். இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே டக்குன்னு சஞ்சிங் முடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ அனிமேல எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா ஷேடோஸ் வச்சு அட்டாக் பண்ணுவாங்களா, ஸோ அதே சீன் தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. இருக்கிற எல்லா ஷேடோஸையுமே சமன் பண்ணி தலைவன் கதற விட்டுட்டு இருப்பான் இந்த ஆர்மியவே. ஓகேங்களா. ஸோ சுத்தி அத்தனை பேர் இருப்பாங்க. ஆனா சுத்தி அத்தனை பேர் இருக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு ஷேடோஸ் வந்து ஐ மீன் மாங்கால இருக்கும். ஓகேங்களா. ஸோ மாங்கால வந்து ஷேடோஸ் எல்லாமே எழுப்பி ஒரு என்ன சொல்றது கார்காலத்தையே கபாலத்தை கலங்க விட்டவர்னா நம்ம சஞ்சிங் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இவர் ரிப்பீட் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அதையும் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேம் பிளே முடிச்சுட்டு போயிடுவோம். ஸோ நமக்கு டீம் ஷேடோ சம்மன் பண்ண முடியும். அது ஆஃப்லைனில் வந்து ஷேடோ, இப்போ நம்ம ஆன்லைனில் ஷேடோ சம்மன் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தையுமே தலைவன் தெரிய விட்டுட்டு இருக்கிறான். ஸோ இந்த இடத்துல லைட் பவர் வந்து மெயினாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லைட் வச்சு தான் நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா. ஓகே இந்த ஸ்டேஜையும் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஸ்டேஜ் டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ குறுக்கில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஓகேங்களா. ஓகே ரைட். அடுத்ததான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் ஐ மீன் இப்போ என்ன கான்செப்ட்னா இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் இப்படி போர் கொண்டு நம்ம கிட்ட சண்டைக்கு வராங்க. ஸோ தலைவன் சும்மா சல்லுன்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டு இருக்கிறான். அதான் மேட்ரு, வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வாங்கடா வரிசையா வாங்கடா, வாயிலே கொடுத்து அனுப்பிச்சு விட்றேன். ஆல் மைட்டி சார்க்மான் கார்காலம். ஓகே எல்லாத்தையும் முடிச்சு விடு. கார்காலம் இல்லை கார்காலன். ஓகே எல்லாத்தையும் டக்குன்னு முடிச்சு விடுவோம். ஸோ இவனுக்கு பேர் வைக்கிறது நம்மளுக்கு எரிச்சலாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பேர் வச்சுக்கலாம், லீடர் கார்காலன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா.
ஓகே எஸ், அவ்வளோதான். எஸ் இல்லை, அவனுக்கு நேரம் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த டைம் வரைக்கும் நம்ம மேனேஜ் பண்ணி உங்களை எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகே, எல்லாம் அடி வாங்க ஆரம்பிச்சாங்க. எல்லாம் நாங்கள் செதறி விழுந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே ஓகே ரைட். எல்லாமே என்ன சொல்கிறது, வாங்குற அடி பூரா வாண்டடாக வந்து வாயில் வாங்கிட்டு போகிறானுங்க. ஸோ நம்மளுக்கு என்ன, பட்டன் அழுத்துறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு அடி வாங்குறதுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ தெறிக்க விட்டுட்டு இருக்கிறோம். ஓகே வாங்கடா வாங்கடா, எத்தனை பேர் வேணாலும் வாங்கோ. வாயிலே நல்லா அம்பிக்கல்ல வச்சு அம்பி அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கேன். ஓகே இவனும் காலி. ஐ மீன் அம்பி இல்லை, நிம்பி அடிச்சுட்டு போக போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே அவ்வளோதான். அப்படியே ஷாட்டு சரியா இருக்கா? ஷாட்டு போட உங்களுக்கு தான் தெரியுமா? எனக்கும் தெரியும். ஐ மீன் அட்டாக். ஓகேவா? ஓகே முடிச்சோடு. போடா அந்த போடா ஃபுல். ஓகே திருப்பி வரானுங்களா? ஸோ எல்லாம் தான். இன்னும் 27 செகண்ட்ஸ்க்கு நம்ம சமாளித்தா போதும், வேறு எந்த மேட்டரும் கிடையாது. ஸோ செகண்ட்ஸுங்கிறது நம்மளுக்கு தப்பி சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ்லாம் நம்மளுக்கு நிறையாவே இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் நிறைய பிரச்சனைகளை சோழர்களை சந்திச்சிருக்கிறேன். இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது எனக்கு பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் செஞ்சிங்கும் தான். ஓகேங்களா? முடிச்சோடே. ஸோ இதில் நான் கமெண்ட் செக்ஷனில் ஒன்று படித்தேன். ஓகேங்களா? வீரன் இதுக்கு மேலே தான் ஆபத்து இருக்க போகுது என்று தெரியாமல் பஞ்சிலாக் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று. ஆனால் வீரனுக்கு எல்லாம் தெரிந்தே இறங்குறான் என்று வீவர்ஸுக்கு தெரியவில்லையே. ஓகே முடிச்சுடே. ஓகே காய்ஸ், ஸோ என்ன சொல்கிறது, கார்கலனை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முடிச்சிட முடியாது தான், ஆனால் ப்ராக்டிஸ் எடுத்தால் முடிக்க முடியும். ஸோ முடிச்சிடலாம். ஓகே அடுத்தது இவனுங்களா? ஸோ இருக்கிற எல்லா கும்பலையும் போட்டு ஒரே முட்டா கும்மாங்குத்து குத்த போகிறது தான். ஸோ சோல்ஜர்ஸ் எல்லாமே சாலிடாக போட்டு லிக்விடாக கரைச்சி கேஸாக ஆவியாக போக போகிறோம். ஸோ எல்லாரும் பாருங்கோ 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் டிக்கெட் அடிக்கிற மாதிரி இவங்களை போட்டு எல்லாத்துக்குமே டிக்கெட் கொடுத்து அமுச்சு விட்ருவோம். ஓகே முடிச்சுட. நெக்ஸ்ட் நீங்களாடா? வாங்கடா அவட சும்மா சல்பி பசங்கடா நீங்களா. எனக்கு கதை தாண்டா முக்கியம், நீங்கள் எல்லாம் முக்கியம் எனக்கு. ஓகே அலேக்கா, கதைக்கோசரம் என்ன வேணால் பண்ணுவேன். ஸோ ஓகே முடிச்சுவிடு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு முடிச்சுவிடு. இங்கடா அது வேறு எங்கே தூரத்துலேருந்து ஒன்று கக்கிட்டு கிடக்குது. இருக்கிற இம்சையில் நீ யாரா கோமாளிங்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அங்கே வந்துட்டானுங்களா? சரி அங்கேயும் போவோம். முடிச்சோடே தம்பி. அலைக்கா அவ்வளோதாங்க, எல்லாம் முடிச்சாச்சு. ரைட்டு. அங்கே ஒருத்தன் எங்கே தனியாக பம்பிகிட்டு இருக்கிறான். அதை வரண்டா. அவ்வளோதான், ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப் ஆயிடுச்சு. பின்னாடி இருக்கேன். அவ்வளோதான் முடிச்சு விடு. ஆட்டம் அவன் யாரா தூணுக்கு அந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது? ஆவேசம் படம் பார்த்துட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே முடிச்சு விட்ருவோம். அவ்வளோதாங்க, காலிங்க. இவனும் காலி. என்னடா டக்குன்னு காலி ஆகிட்டு இருக்கிறீங்க? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம ஸ்ட்ரைட்டாக கேம் பிளேக்கு தான் போக போகிறோம். ஓகே இது வரைக்கும் யாராவது பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. ஸோ நம்ம சேனலில் வகையான கேம்ஸ் வாண்டடாக போட்டுட்ருக்குறோம். வேணும்னா வரிசை கட்டிட்டு பாருங்கள். ஏன்னா எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. எல்லாமேனா ஐ மீன் இப்போ தான் எல்லா வெரைட்டியான கேம்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அவ்வளோதான், அதுதான் என்னோட கருத்து இது வரைக்கும். ஸோ ஓகே டேய் போங்கடா, அந்தாடா போங்கடா. சும்மா காலத்தை வர சொல்லுங்கடா, அவன் தலையில் சாத்தி உட்கார வைக்கிறேன். ஆமாம் நோசான அவங்ககிட்டயாவது அடி வாங்கினா கொஞ்சம் பெருமையாக இருக்கும். நீங்கள் யாரா கோமாளிங்க அள்ளிச்சில்லுங்க. ஓகே ஆனால் தலைவன் இவனுங்களை வச்சு ஒரு சம்பவம் பண்ண போகிறாரு. ஸோ அந்த சீனும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது. ஸோ தன் கையே தன் உதவிங்கிற மாதிரி தன் கையே அவனுக்கு கண்ணை குத்த போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே முடிச்சோடே. அவ்வளோதாங்க முடிச்சு விட்டாருங்க. நீ யாரா தனியாக கோமாளி டான்ஸ் ஆடிட்டு போ, அந்தாட போ. அவ்வளோதாங்க, எப்படி போவோம்? என்ன எவனையும் காணும்னா தான் வரான். எங்கள் அண்ணனை அடிக்க வர வெண்ணா. ஏன்டா வெண்ணா, நீ ஏன்டா சாவத்துக்கு வாண்டடா வர? இப்போ இருங்க போட்டு தாக்கு. உங்களுக்கு பிரேக் பண்ணி விட்டா மேட்ரு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பிரேக் பண்ணுறதுலே பாதி எழுத்து உங்களுக்கு போயிடும். அவ்வளோதான் முடிச்சு. ஓ தலைவா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. டார்ஜ் பண்ணுறது தான் கொஞ்சம் தெளிவாக கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அவசரப்படக்கூடாது. பிரேக் கொஞ்சமாக ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த பவரை போட்டுவிட்டு பிரேக்கேஜ் பண்ணிவிடும். அவ்வளோதாங்க, இன்னும் கொஞ்சோண்டு பிரேக் பண்ணால் போதும், மேட்ரு க்ளோஸ் ஆயிரும். அவ்வளோதாங்க முடிச்சு விட்டேன். இப்போ இருங்க எப்படி கத்தி சும்மா செல்லுன்னு போகுதா? சரியாக இருக்குமே. அப்படியே போட்டு தலைவன் எங்கேயோ வேற எங்கேயோ வெட்டிகிட்டு இருக்கிறானு. சரி ரைட்டு. இரு. ஓ தலைவன் பாயறான் காற்றுல. பின்னாடிக்கிறேன்டா வெண்ண. ஓ அலேக்கா. இப்போ அல்டிமேட் அட்டாக்கை போட்டு விடுவோமா? இல்லை இதை போட்டுருவோம் முதல்ல. அவ்வளோதான், பெட்டெக்ஸ்லேயே ஒரு குத்து. நெக்ஸ்ட்டு அட்டாக்கு. ஓகே யூஆர்என் ஒருத்தி ஆப்புனன்ட் அத்தானே, அதுதான் தலைவன் ஆகுனா சொல்லுவான். சரி முடிச்சு விடே. இல்லை தலைவன் கபாலத்துலேருந்தே அவங்க கபாலத்தை முடிச்சு விட்டாரு போலையே. துணி பறக்க அடிச்சுட்டு இருக்கிற தலைவா இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அடிப்ப போலையே.
ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ பா ஓ காடு இது டெஸ்ட் மிஸ். ஸோ பவரை யூஸ் பண்ணி அடிப்போமா? இப்போ வாங்கடா. அவ்வளோதாங்க, காலிங்க டம்மி பாபா. முடிச்சோடே க்ளோஸ். அவ்வளோதான், இவனும் காலி. நெக்ஸ்ட் யார் வாங்கடா வரிசையாக வாங்கடா. எத்தனை பேர் வந்தாலும் தலைவன் முட்டி தள்ளிக்கிட்டு போயிட்டே இருப்பான். ஓகேவா? ஓகே ரைட். நெக்ஸ்ட் கேம் பிளேவும் வந்துருச்சு. ஸோ தாக்கறது அடா 1க்கு 2. ஏய் இதெல்லாம் இப்படி எடுத்துக்கணும். ஒரே கல்ல 2 மாங்கா. வாங்கடா தனித்தனியாக வரத்துக்கு இப்படி வந்தீங்கன்னா இன்னும் எனக்கு ஈஸியாக இருக்கும். இருங்க முடிச்சு விட்ருவோம். அவ்வளோதான். ரைட்டு. இவனை ஒவ்வொருத்தனை வச்சு செய்யணும். இரு தம்பி வாங்கிக்கோ. பிரேக்கேஜ் பண்ணியாச்சு. ஒவ்வொருத்தனை பிரேக்கேஜ் பண்ணி தான் முடிக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஓ ஓ ஓ ஓ தலைவா. ஓகே இப்படி வந்துடும். ஓ அடி வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். எஸ் ஆகிட்டாங்க. இருங்க இப்போ 2 பேர்த்தையும் ஒரே முட்டை சேர்த்து வச்சு அடிக்கிறோம். அடிக்கிற அடி எல்லாமே தெரிச்சுக்கிட்டு பறக்கணும். பிரேக் ஆயிடுச்சா? சிலுக்கு சும்மா அவ்வளோதாங்க. இப்படி வந்துட்டோம். அடாடாடாடா எங்கே இருக்கிறனே தெரியாத அளவுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறேனே. எங்கடா காற்றுல விசிறிக்கிட்டு இருக்கிறேன் என்ன? அவ்வளோதாங்க, இவனுக்கு ஒரு அடி போட்டு விட்டோம். அவ்வளோதாங்க பிரேக்கேஜ். இவனுக்கு ஒரு பிரேக்கேஜ் போட்டு விடுவோம். தலைவா இங்கே இருக்கேன். ஓகே இவனுக்கு ஒரு பிரேக்கேஜ் போட்டு விட்டாச்சு. தலைவா அடி வாங்கிக்கோ. ஆஹா சரி, நல்லா அழகாக அடி வாங்கிட்டு இருக்கிறான். அவ்வளோதாங்க அடி விழுதுங்க. நல்லா வரிசையாக விழுதுங்க. அப்பா எல்லாரும் வந்துடுவோம். ஒருத்தன் சாஞ்சிட்டான், இன்னும் ஒருத்தன் தான் இருக்கிறான். அவ்வளோதாங்க, இன்னும் கொஞ்சோண்டு தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாஞ்சிடுவான். ஸோ காலம் தான் நம்மளுக்கு பெரிய மேட்ரு. ஸோ அவனை எதிர்க்கிறதுங்கிறது பெரிய மேட்ரு சொல்ல போன அந்த கேம் பிளேயில். இரு பாயாத. அவ்வளோதான், பின்னாடி இந்த இது பண்ணுவோம். அவ்வளோதாங்க. இந்த அட்டாக் அல்டிமேட் அட்டாக். தலைவன் இப்போ தெரிச்சுக்கிட்டு போய் சாக போகிறான் பாரு. தலைவன் வர இடமும் பயங்கரமாக இருக்கே. உடம்புக்குள்ளேருந்து பூந்து வரதை பார்க்குறேன். ஆனால் வேறு ஓட்டையிலேருந்து வர மாதிரி தானே இது இருக்குது. ஓகே இப்போ பின்னாடிக்கிறேன். என்ன அங்கே என்ன வேடிக்கை? என்ன சோத்தை போட்டு வளர்த்தானோ அந்த கார்காலன். ஃபன்னு கேட்குது. நான் பாரு ஃபன் காமிக்கிறேன். நீ தாண்டா எனக்கு ஃபன்னு. இப்போ அவ்வளோதாங்க முடிச்சு விட்டாச்சு. யாருங்க இவனுங்க? சும்மா காமெடி பேசுங்க. ஒரு ஈடினைக்கே வரானுங்களா? ஒன்றுமே இல்லை. ஜூபி இதுங்களாம் கமெண்ட் செக்ஷனில் உடனே சொல்லுவாங்க, வீரனுக்கு இதுக்கு மேலே தான் எல்லாம் வேட்டையாட போகிறானுங்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஸோ ஸ்டோரி வந்துடுச்சு. ஸோ கார்காலன் தலையில் கையை வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டான். யாரா நீ குமார் இவ்வளோ வேங்கையாக அடிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. ஸோ இதுதான் உன்னோட இதுக்கு தான் இவ்வளோ வந்தாவா பேசிகிட்டு இருந்தியா? சும்மா தட்டினத்துக்கே சாஞ்சு கீழே விழுந்துட்டாங்க. என்னோட ஷேடோஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியாது கண்ணா. ஸோ அவங்க என்னோட மானால் தான் ஜென்ரேட் ஆகுறாங்க. நீ அடிக்க அவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஐ மீன் ஆர்மி சோல்ஜர்ஸ் மாதிரி ரீஜெனரேட் ஆகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐ மீன் அவரோட ஷேடோஸ் எல்லாமே ரீஜெனரேட் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல. ஸோ அது எப்படி வந்தாலும் நாங்கள் அடிச்சு புடுங்கி புடுங்கி அப்படின்னு இவனும் ஒரு வீராப்பா பேச, நீ பேசுறது பேசு, பார்த்துக்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி தலைவன் அடுத்ததாக ஒரு மூவ் பயங்கரமாக பண்ண போறாரு. இதுதான் பயங்கரமான திருப்பமே. தலைவன் ஒரு என்ன சொல்றது, அந்த ஸ்டோரேஜ் மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு, ஸ்டோர் அப்படின்னு. ஸோ ஜாப் சேஞ்ச் குஸ்ட் மாதிரி. ஸோ மேக்ரம்னஸ் அப்படின்னு சொல்றது, மேக்ரம்னஸ்ன்னு சொல்றதோட ஷேடோ லார்ட் அப்படிங்கறத இப்ப அழகா காமிப்பாங்க. ஸோ இந்த இது வந்து என்னன்னா மானா ட்ரிங்கர் மாதிரி. ஸோ இதை குடிச்சா அவருக்கு வந்து மானா வந்து அன்லிமிட்டட் மாதிரி சொல்ல முடியாது. ஸோ அப்போதைக்கு அவருக்கு மானா அதிகமாக இருக்கும். ஸோ இது முடிக்கவும் அவருக்கு மானா அதிகமாக கிடைக்குது. திருப்பி மராய்ஸ் அப்படின்னு சொல்லி வார்த்தையை சொல்ல அந்த பவர் ஆஃப் என்ன சொல்கிறது, அந்த ஷேடோஸை கண்ட்ரோல் பண்ணுற பவரும் இவங்களுக்கு அழகாக காமிக்கப்படுது. ஸோ அவங்க யாரெல்லாம் ஒரு சாவடிச்சு போட்டாங்களோ அவங்களே ஒரு ஷேடோ சோல்ஜர்ஸாக சம்மனாக நிற்கவும் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ அல்டிமேட்லி ஸோ யூ அடுத்ததா நீ தாண்டா வெண்ண அப்படின்னு சொல்ல, இம்பாசிபிள், வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்ல, ஏன்டா வெண்ண அவன் கண்ணு முன்னாடி தான் நடந்துகிட்டு இருக்கு, கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி போரின் தலைவன் கலத்தி விட்றாங்க. ஸோ இங்கே எல்லாமே போர் சும்மா தெரிய அடி விழுந்துட்டு இருக்கு. ஸோ எங்கடா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஆர்டர் படி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க, மனிதர்களை கொல்லணும் அப்படிங்கிற ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அதை தாண்டா நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்டா எப்படி, வாய்ப்பே இல்லை, அவனெல்லாம் கொல்லுங்க, அந்த மனுஷ பயப்புள்ளிங்களெல்லாம் நசுக்கி சாவடிங்க அப்படின்னு கார்காலம் சொல்ல எல்லாருமே இன்னும் மும்பரமாக சண்டைக்கு ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பயங்கரமான கதைகளும் இப்போ தான் ஒன்று தெரிக்க போயிட்டுருக்கு. ஸோ தலையும் இப்போ ஒரு வார்த்தை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறது,
சும்மா காமெடிக்கு அவன் சொன்ன வார்த்தையை அவனுக்கே ரிப்பீட் போட்டு இப்போ தான் ஒன்றும் சீரியஸாக இறங்கி எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்கிறான். ஓகேங்களா? ஓகே ரைட். இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே டக்குன்னு இப்போ முடிச்சு விட்ருவோம். ஸோ இதுதான் கடைசி கேம் பிளே. ஸோ அடுத்த கேம் பிளே கண்டிப்பாக வரும். ஸோ ஆஃப்லைன் கேம் பிளே எல்லாம் நம்ம லைவ் பண்ணிகிட்டு இருக்கோம் தினமும் 7 மணிக்கு. தினமும் 7 மணிக்குன்னு சொல்கிறத விட லைவ் வரும் 7 மணிக்கு. ஆனால் லைவ் வரும், அது நீங்கள் பார்க்க முடிஞ்சால் வந்து பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருக்குறோம். ஓகே அவ்வளோதான். இவனுக்கு கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் நல்லா தாக்கி பிடிக்கிறாங்க, அப்போனா நமக்கு கஷ்டமாயிடும். ஸோ நான் இன்னும் லெவலை ஏற்றணும். ஓகே ரைட். ஓகே முடிச்சோடு கார்காலன் ஃபைட்டு தான் தக்காளி தெரிய விட போகிறாங்க. ஓகே நீயாடா, வா 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 வாண்டடாக வந்து வாயில் வாங்க போகிற இரு. அவ்வளோதான் போட்டு விட. இவனுக்கு பிரேக் வச்சில்ல போல. சரி முடிச்சாலும் அட்டாக் பண்ணுவோம். ஓகே ரைட்டு. யார் வேணால் வாங்க, எப்படி வேணாம். சரி 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 தக்காளி சகரம் விட்றோம். டே ஓ அடி விழுவுதுங்க, அடி விழுவுது. இரவும் பின்னாடி இருக்கிறான்டே வேண. அவ்வளோதாங்க முடிச்சு விட. எஸ்கே போயிட்டான். சரி விடு தக்காளி. இறா டே வாங்க அடி வாங்க. என்ன டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. பறக்க விட்றானே. இருடா எனக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருடா. எனக்கெல்லாம் பொறுமையாக இருக்க மாட்டானுங்க. டே இரு. அவ்வளோதான். இப்படி வந்துட்டேன். இங்கேருந்து பவர் லான்ச் பண்ணி விடுவோம். அவ்வளோதாங்க முடிச்சு விட்றது தான். இன்னும் ஒரு சில அடிகளே ஆலேக்கா. அவ்வளோதாங்க தக்காளி. வரேன் முடிச்சு விட்டுறாங்க. அவ்வளோதான் பின்னாடி அடிக்கிறது. அவ்வளோதாங்க ஆளே காலி. இங்கே அல்டிமேட் பவர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னே ஆளு காலி. இவெல்லாம் என்ன இது? ஸோ அடுத்த கட்டம் தான் எனக்கு தெரிய விட போகுது. ஸோ அடுத்ததில் பார்க்கலாம் என்ன மாதிரி கதற போகிறேன்னு. ஓகே ரைட். ஓகே கைஸ் அவ்வளோதான் வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் வரும் வரை யாரெல்லாம் வெயிட்டிங் கார்காலன் ஃபைட்டுக்கு அப்படிங்கிறது நல்லா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கார்காலன் ஃபைட் அடுத்த வீடியோவில் வருமா அதுக்கடுத்த வீடியோங்கிறது எதுவும் கன்ஃபார்மாக தெரியப்படவில்லை. ஸோ லெவல் 70 வரணும். ஸோ அப்போ தான் அடுத்தது எனக்கு அன்லாக் ஆகும். நான் இப்போ தான் லெவல் 66 இருக்கேன். ஸோ கூடிய விரைவில் அதையும் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து God of War 1 வந்து நம்ம மொபைல் கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கிறோம். அதுவும் நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. பார்ட் 2 விரைவில் வரும். ஸோ ஓகே காய்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NLT ஹோஸ்ட், உங்கள் NLT கேமிங் சோன். ஓகேவா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு போயிருங்க. ஓகேவா? டாடா பபாய், see you வரேன்.